புதுக்கோட்டை மாவட்டம் வர்த்தக கழகம் 51வது ஆண்டு பொது குழு கூட்டம் சில்வர் ஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கரம்பக்குடி, அறந்தாங்கி, கீரனூர், ஆலங்குடி, பொன்னமராவதி, அண்ணாவாசல் கிளை வர்த்தக கழகங்கள் கலந்து கொண்டன. இதில் மாநில தலைவர் AM விக்ரமராஜா அவர்களும் கலந்து கொண்டார்கள். புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழக தலைவர் M சாகுல் அமீது அவர்களும் கலந்து கொண்டார்கள். புதுக்கோட்டை ஹாஜி SA முகமது அசரப் அலி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அண்ணாவாசல் வர்த்தக கழக சார்பாக ராயல் ரபீக் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த செய்தி எடுத்து வெளியிட வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த 51வது ஆண்டு பொதுக்குழு வாழ்த்துதலோடு பல்வேறு செய்திகளை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆலங்குடியில விவசாயிகள் பொருள் வீணாக கூடாது, விளைபொருள் விளைய கூடாது நம்பிக்கையோடு ஒரு குளிர்பேரம் செய்யப்பட்ட கிடங்கு அமைக்க வேண்டும் என்பதை சங்கம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை கொடுத்த மனுவை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதற்கான முயற்சியை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கரந்தக்குடி பைபாஸ் சாலையில் ஏற்பட்டிருந்த பல்வேறு இடர்பாடுகளை எடுத்து சொன்னார்கள். அதற்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு வழிவகை செய்யும் என்பதை சொல்லி, குறிப்பாக எந்த சங்கங்கள் எந்த கோரிக்கை என்று சொன்னாலும் முதல் கட்டமாக நீங்க உங்க மாவட்டத்தில் ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்துருங்க, கொடுக்கப்பட்டு மாவட்ட தலைவர் கையிலே ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர் பரிந்துரை செய்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு அளிப்பார்கள். ஆனால் அது எந்த அமைச்சரிடம் எடுத்து செல்ல வேண்டுமோ அதை தாண்டி முதல்வர்களிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் எடுத்து சென்று சாதித்து தருவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு மிக உறுதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எனக்கு முன்னால் பேசிய மாநில பொதுச்செயலாளர் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு GST வரி விகிதத்தில் கூட ஒரு கலந்துரையாடலோடு ஒரு பாராட்டு விழா நவம்பர் 11 வைக்கலாமா? பாராட்டுங்களா? சத்தலி ஐயா பாராட்டு வைக்கலாமா வேண்டாமா? வைக்கலாம். நீங்கள் எங்க இருக்கணும்? இப்ப எங்க பள்ளி போய் சொன்னாரு அவங்க சங்கத்துல 6 பேர் சொல்லி, அப்போ ஒரு பஸ்ல நீங்க 50 பேர் வரலாம். வந்தா பசியா இருந்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அவங்க செயலாளர்கள் கேட்டேன், புதுக்கோட்டையில இருந்து நீங்க எல்லாம் கோவைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரம். மரியாதைக்குரிய மாவட்டத்துடைய தலைவர் அவர்கள் பொதுச்செயலர் 500 பேர் சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த கூட ஆசை இல்லைங்க. ஏன்னா பொதுச்செயலருக்கும் புதுக்கோட்டைக்கும் மிக அருகில் உள்ள மாவட்டம், பாசமான மாவட்டம். பொதுச்செயலர் எப்பவுமே புதுக்கோட்டைன்னா ஒரு பாசத்தை அதிகப்படியாக வச்சிருப்பார். ஆகிய நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கிறார். குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் வருவீர்கள் என்பதை மாவட்டத்தினுடைய தலைவர் சாகுல் அமீது அவர்கள் ஆலோசனை செய்து அழைத்து வருமாறு அன்போடு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். காரணம் திருச்சியில் இப்பதான் பொதுச்செயலர் வச்சாரு, ஆர்ப்பாட்டம் நிறைய செலவு பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த நிகழ்ச்சி என்பது கோவையில் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. உங்களுக்கு GST வரி விதிப்புல இன்னும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொன்னா அவதான தொகை எவ்வளவு வாங்கணும்? சட்டப்படி 500 ரூபாய் வாங்கணும். எந்த அதிகாரிகள் 500 ரூபாய் கேட்கிறாங்களா? எவ்வளவு கேட்கிறாங்க? மினிமம் 10,000 20,000 கேட்கிறாங்க. அதை தாண்டி கடை நம்பர் 24 இருக்கும். எதிரில் ஒரு குடோன் இருக்கும், ரோட்டுக்கு எதிரில் ஒரு குடோன், இந்த பக்கம் கடை. கடை வாசல்ல 50 மூடை இறக்கிட்டு குடோன்ல 50 மூடை இறக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்கோர் வந்துருவாங்க, நீ எப்படி குடோன்ல இறக்குற? இதெல்லாம் இருக்கா? இதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தனி பில்லு, தனியே பில்லு போடணும். போட்டாதான் அந்த குடோன்ல இறக்கப்பட வேண்டும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா லாரி வாடகை 1 மணி நேரத்துக்குள்ள வாடகை, இறக்குவதற்கு கூலி தொழிலாளர்கள் ரேட்டு, இதையெல்லாம் பயன்படுத்தி குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறு சிறு சட்ட விதிகளை என்ன செய்யணும்? அரசாங்கம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த நாம் வலியுறுத்த இருக்கிறோம். ஒண்ணு. இரண்டாவது, ஏற்கனவே திருச்சியில 2017க்கு முன்பு GST அமல்படுத்திய பொழுது
அதற்கு கலந்துரையாடலாக இதே மத்திய அமைச்சர் பங்கேற்றார்கள். அதை மாநில பொதுச் செயலாளர்கள் எடுத்து நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வலுவா வச்சோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பை வசூலித்து தரக்கூடியவர்கள் வியாபாரிகள். ஆனால் அரசு எங்களுக்கு எந்த ஊதியமோ எந்த சிறப்போ பாராட்டும் செய்வதில்லை. இதற்கு பரிகாரமாக ஒரு பணிநல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தினோம். அந்த அம்மையார் அவர்கள் கேட்டுக்கொண்டு அமல்படுத்தினார்.